Hi learners, welcome to Let's Crack Net. நான் உங்களோட துளசி. நம்ம பேப்பர் 1 நெட் அண்ட் செட் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் யூனிட் 3. ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் அது. ஸோ இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் பார்க்கக்கூடியது இதுதான். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது அதை பற்றி ஒரு 1 or 2 வேர்ட்ஸில் உங்களுக்கு கிறிஸ்பாக சொல்லிவிட்டு நம்ம டேரெக்டாக கொஸ்டின்ஸ்க்கு போகலாம், PYQஸ்க்கு. அதுக்கு முன்னாடி நேற்று கிளாஸில் கொடுத்த ப்ராப்ளம் இது, அதுக்கான ஹோம்ஒர்க் ஆன்சர். 13.3 number of males working in A and C together. முன்னாடி ப்ராப்ளமில் கால்குலேட் பண்ணியிருப்போம். A and C 3394 வரும். அதே மாதிரி ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இன் B and D 3000 வரும். ஸோ இங்கே ரெண்டு பேர்லையும் எவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மோர் பர்சன்டேஜில் 3 ஃபார்முலா இருக்குதுன்னு நேற்று நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ தெரியாதவங்க அந்த வீடியோக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க. 3 ஃபார்முலா இருக்குது. ஒன்று கம்பேரிசன், ஒன்று பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், ஒன்று பர்சன்டேஜ் டிக்ரீஸ். எப்போல்லாம் மோர் தேன் அப்படின்னு கேட்குறாங்களோ அது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னு அர்த்தம். எங்கெல்லாம் லெஸ் தேன் கேட்குறாங்களோ அது பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். 2 வேரியபிள்ஸ் கொடுத்து கம்பேர் பண்ண சொல்லும்போது அந்த கம்பேரிசன் இது வரும். ஸோ இங்கே வந்து மோர் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே யாருக்கும் மோர் கேட்டிருக்காங்க அப்படின்னா மேல் எம்ப்ளாயீஸ் இன் A and C ஒரு நம்பர், ஃபீமேல் B and D ஒரு நம்பர். இதில் இந்த மேல் எவ்வளவு அதிகமாக இருக்குது ஃபீமேலை விட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, மேல் வந்து 3394, ஃபீமேல் 3000. ஸோ 3000லேருந்து எவ்வளவு அதிகமாக இருக்குது? 3394 அதிகமாக இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிப்போம். கீழே எங்கேருந்து ஜாஸ்தியாக இருக்குது? 3000லேருந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதை கீழே போட்டுக்கணும், சரிங்களா? போட்டு இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு 13.13 கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய ஹோம்ஒர்க் ஆன்சர், 13%, ரைட்? ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகிறோம், கம்யூனிகேஷனுக்குள்ளார. கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிறிஸ்பாக சொல்லணும்னா இதுதான் ரொம்ப முக்கியமான டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். வெர்பல், நான் வெர்பல், இன்ட்ரா குரூப், மாஸ், ஹாரிசான்டல், வெர்டிகல், டயகனல், ஃபார்மல், இன்ஃபார்மல். ஸோ அந்த வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வேர்ட்ஸ் மூலமாக நம்ம கன்வே பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் வார்த்தைகள் இல்லாமல் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாகவும் நம்மளுடைய ஜெஸ்டர்ஸ் மூலமாகவும் நம்மளுடைய ஐ கான்டாக்ட் மூலமாகவும் நம்மளுடைய இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஜுவல்லரி கூட ஆல்சோ சொல்லலாம். ஜுவல்லரிஸ் என்ன வியர் பண்ணுறோம், டாட்டூஸ் என்ன போடுறோம், அது எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுது இன்னொருத்தவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷனுக்குள்ளார வரும். இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இன்டர்பர்சனலுக்கு முன்னாடி இன்ட்ரா சொல்லிடுறேன். இன்ட்ரா பர்சனல் அப்படின்னு சொன்னால் எனக்குள்ளே நான் பேசிக்கிறது, ஓகே? வித்தின் ஆர் செல்ஃப், ஒருத்தர் கூட வித்தின் ஆர் செல்ஃப் பேசிக்கிறதுக்கு பேர் இன்ட்ரா வித்தின் ஆர் செல்ஃப், இன்ட்ரா பர்சனல். இல்லைங்க நான் என்னோட ஃப்ரெண்டோட நான் இன்னொருத்தவங்களோட பேசிகிட்டு இருக்கேன், வித் மை ஃப்ரெண்ட், ஓகே? ஐ எம் டாக்கிங் டு மை ஃப்ரெண்ட். அப்போ இன்னொருத்தரோட பேசுகிறேன், அப்போ இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். இதுவே இல்லைங்க நான் என்னோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 இல்லைன்னா ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குரூப் இருக்குது, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது குரூப் கம்யூனிகேஷன். இல்லை நான் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன், லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ்னால் என்ன? இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் தான். நான் யூடியூப் அப்படிங்கும்போது ஹெட்டிரோஜினியஸ் செட் ஆஃப் பீப்புள் கிட்ட என்னால் பேச முடியும், நிறைய ஆடியன்ஸ் கிட்ட என்னால் பேச முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது தட்ஸ் கால்ட் அஸ் அ மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க, இன்ட்ரா குரூப் அண்ட் மாஸ். இன்ட்ரானா உங்களுக்குள்ளார, இன்டர்னா இன்னொரு ஃப்ரெண்ட்ஸோட, குரூப்னா ஒரு டிஃபைன்டு நம்பரோட, மாஸ் அப்படின்னு சொன்னால் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், ஹெட்டிரோஜினியஸ் பீப்புள். ஹெட்டிரோஜினியஸ்னால் ஒவ்வொருத்தவங்க ஒரு வகையாக இருப்பாங்க. இங்கே குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோஜினியஸாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒரே விஷயத்துக்காக சேர்ந்து உட்காந்து பேசுவோம். பட் மாஸ் கம்யூனிகேஷனில் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கும் போது டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்க்கான பீப்புளில் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ ஹெட்டிரோஜினியஸ் டேட்டா செட்ஸாக இருக்கும், அதுதான் மாஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். அடுத்தது ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன் என்ன? ஸோ நான் ஒருத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது ஹாரிசான்டல் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கும். ஹாரிசான்டல்னால் என்ன அர்த்தம்? இது தானே ஹாரிசான்டல்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே லெவல் people will be communicating at the same level, then recall that communication as a horizontal communication. இன்னொரு வேர்டு இருக்குது, அது lateral communication அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? ஸோ ஒரே லெவலில் நான் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது then we call it as a horizontal communication. vertical communication அப்படின்னு சொன்னாங்க 2 இருக்கும். verticalனா நமக்கு தெரியும், மேலேருந்து கீழே இல்லை கீழேருந்து மேலே. ஸோ மேலேருந்து கீழே அப்படிங்கும்போது that we call downward communication. கீழேருந்து மேலே போகும்போது upward communication. ஸோ டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா என்னோட சுப்பீரியர் இங்கே இருக்காங்க, இங்கே நான் இருக்கேன், சபார்டினேட் வில் பி தேர். ஸோ ஒரு சுப்பீரியர் இன்ஸ்ட்ரக்ஷன் சபார்டினேட்டுக்கு கொடுக்கும்போது வரக்கூடியதுக்கு பேர் டவுன்வர்ட் கம்யூனிகேஷன். என்ன கம்யூனிகேஷன்? திஸ் வி கால் இட் அஸ் டவுன்வர்ட் கம்யூனிகேஷன். இதுவே நான் சபார்டினேட், நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணணும், என் சுப்பீரியர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு லீவ் வேணும், இன்னைக்கு எனக்கு லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது வரக்கூடியதுக்கு பேர் அப்வர்ட் கம்யூனிகேஷன்.
ஓகேங்களா ரைட் ஆர் we can commonly call it as a vertical communication. அடுத்தது diagonal communication. diagonal communication-ஆ நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் I belongs to computer science department. இங்கே இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, that we call it as ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே நான் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன், இங்கே இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், என்னோட டேரக்ட் அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு டேரக்ட் அத்தாரிட்டி. பட் நான் ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும், ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக என்ன பண்ணுறேன், I'm just directly going and asking the clarification from the head of the department of English. So direct authority இல்லாதவங்க கிட்ட போயிட்டு நான் ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணும்போது வரக்கூடியதுக்கு பேர் diagonal communication. இங்கே ஒரு கீவேர்ட் இருக்குது, நோ டைரக்ட் அத்தாரிட்டி. எனக்கு டைரெக்டாக அவங்க அத்தாரிட்டி பண்ண முடியாது ஓகேங்களா. அதான் அந்த லைன் புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் அதுதான். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும்போது we call it as a diagonal communication. ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, எதுவாக நமக்கு அஃபீஷியலாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் that we call it as a formal communication. எதுவுமே நமக்கு அஃபீஷியலாக நடந்தது அப்படின்னு சொன்னால் we call it as a formal communication. நாம நம்மளோட காலீக்ஸோட உட்காந்து பேசுறது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட எந்த ஒரு ஃபார்மலான செட்டப் இல்லாமல் ஒரு கேன்டீனில் உட்காந்து பேசுறது, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசுறது, அது எல்லாமே வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஓகே, இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். நம்மளோட கொலீக்ஸோட உட்காந்து பேசுறது இது எல்லாமே. You understand learners? Yes, right? So this is all about the types of communication. இப்போ இதை வச்சு நம்ம PYQs பார்க்கலாம், வாங்க உள்ள போகலாம். learners யாரெல்லாம் புதுசாக இருக்கீங்களோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ நிறைய PYQs வரப்போகுது. First PYQ, which of the following is an exclusive example of non-verbal cues that includes pitch, rate, volume and use of pauses. நமக்கு நான் வெர்பல்னா என்னன்னு தெரியும், இப்போ தான் சொன்னேன் இல்லையா. வார்த்தைகள் இல்லாமல் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய ஜெஸ்டர் இதெல்லாம் வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நார்மல் கியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் வெர்பலுக்கு எது வந்து நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது, இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், என்னோடய வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணக்கூடிய பிட்ச், நான் வைக்கக்கூடிய பாஸ், நான் வைக்கக்கூடிய அந்த எம்ஃபசைஸ் பண்ணுவேன் சில பாயிண்டில், இதை முக்கியமாக அழுத்தி சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தே கம்ஸ் அண்டர் பேராலிங்குவிஸ்டிக். சில இடத்துல ஒரு பாஸ் கொடுப்பேன், அந்த பாஸ் கொடுத்தேன்னா ஒரு அர்த்தம், பாஸ் கொடுத்தவங்க கண்டினியூஸாக கடன்னு பேசினா இன்னொரு அர்த்தம் வரும் இல்லைங்களா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேராலிங்குவிஸ்டிக்ஸ், which talks about the pitch, the rate, the volume and the pauses that we make between sentences, and that we call it as paralanguage or paralinguistics னு சொல்லலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹாப்டிக்ஸ் இஸ் a form of non-verbal communication that uses what? ஹாப்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் என்னது, வார்த்தைகள் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள், அதன் மூலமாக ஒரு விஷயம் கன்வே ஆகுது அப்படின்னா அதை நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். அதில் ஹாப்டிக்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா டச், தொடுதல் மூலமாக. இப்போ ஒரு குழந்தைக்கு நல்லா பண்ணுற நீ, சூப்பராக பண்ணுற நீ அப்படின்னு தட்டி கொடுக்கணும் இல்லையா, அந்த டச் வில் கம்யூனிகேட்ஸ், நான் இருக்கேன் அப்படின்ற தைரியத்தை கொடுக்குது. ஓகே, ஒருத்தங்களை வந்தோடனே நம்ம க்ரீச் பண்ணுறோம், ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம். இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணும்போதே தெரியும் நம்மளோட விருப்பத்தோட ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்களா, என்ன இன்டென்ஷன், we will to understand. ஸோ அந்த டச் வந்து we can communicate something to us, அதை ஹாப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஹாப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆன்சர் டச் டு கம்யூனிகேட். அடுத்தது நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதில் நிறைய நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் இருக்கும். இப்போது ஆக்கலிக்ஸ், மிமிக்ஸ், பேண்டோமிமிக், ஜெஸ்டர். ஆக்கலிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கும்போது அவங்க கண்ணை பார்த்து பேசுவேன். ஸோ என்னோட கண்ணை பார்த்து பேசுகிறது ஒன்று, அண்ட் என்னோட கண்கள் கூட நான் என்ன பேச வரேன் அப்படின்னு என்ன சொல்ல வரேங்கிறத கன்வே பண்ணும். குழந்தைங்கள்கிட்டலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அங்கே போகாதன்னு வாயத்தொட்டு சொல்ல மாட்டோம், கண்ணால் பார்க்கும்போதே they will understand அம்மா அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க ரைட். ஸோ நம்ம ஐ மூமெண்ட்டை வச்சே நம்ம புரிஞ்சுப்போம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டடியை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்குலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மிமிக்குமே ஒரு வார்த்தைகள் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் தான். மிமிக்ரி பண்ணுவாங்க, மிமிக்ரின்னு சொல்ல முடியாது, மிமிக் அப்படிங்கும்போது இந்த மைம் சொல்லுவாங்க இல்லையா, மைம். ஸோ வெறும் அந்த ஃபேஷியல் இதை மட்டும் வச்சு பண்ணக்கூடியது, வார்த்தைகள் இருக்காது, அந்த ரியாக்ஷன்ஸில் மட்டுமே வச்சு அவங்க பண்ணுவாங்க. ஸோ த மூமெண்ட் ஆஃப் ஃபேஸ் ஒன்லி டு இரிட்டேட் சம்மன், இட்ஸ் கால்ட் மிமிக். ஓகே, நெக்ஸ்ட் பேண்டோமிமிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுவும் அதே மாதிரி தான். ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணும்போது, ட்ராமாஸ்லாம் பண்ணுவாங்க, வேர்ட்ஸ் இல்லாமல் வெறும் ஆக்ஷன்ஸ் மட்டும் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து பேண்டோமிமிக் அப்படின்னு சொல்லி பேர். அவங்க ஃபுல் பாடி லாங்குவேஜுமே அந்த என்ன சொல்ல வருதுங்கிறத கன்வே பண்ணும், அவங்களோட ஜெஸ்டர் கன்வே பண்ணும், அவங்க பாடி கன்வே பண்ணும், அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாமே அவங்க ஹோல் பாடி வந்து கன்வே பண்ணும், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத. வார்த்தைகள் இருக்காது, அதான் பேண்டோமிமிக் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் ஷோஸ்லாம் இருக்கு இல்லையா, ட்ராமா ஸ்டேஜ் ஷோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். அண்ட் ஜெஸ்டர் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்துருக்கீங்களா, அவங்க வந்து டோன்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க, நோட்ஸ் எல்லாத்தையும்.
ஸோ அவங்களோட கை அசைவுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க அங்கே இருக்கிறவங்க. ஸோ அதை தான் நம்ம ஜெஸ்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ தே ஹேண்ட் ஸ்பீக்ஸ், அடுத்த என்ன நோட் போகணும் அப்படிங்கிறத அதை நம்ம ஜெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் arms, hands and how to tell anything. So இதுக்கான ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஏனுங்க வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், which of the following is the best describes the intrapersonal communication? இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இன்ட்ராபர்சனலுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, கம்யூனிகேஷன் within an individual, right? Between two people na this we call it as inter, within small group na group, public speaking அப்படின்னு சொன்னா it's called mass. Okay, yes. Next one, which of the one signifies the non-verbal communication in an essential way? ஒரு சூப்பரான வேலை ஒரு non-verbal communication இதெல்லாம் கொடுத்துருக்கிறது கன்வே பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெஸ் கோட். ஸோ எந்த இடத்துக்கு எப்படி நம்ம ட்ரெஸ் கோட் பண்ணிட்டு போகணுங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் that tells something, many thing to people. சரிங்களா? ஸோ the dress code followed by an individual also talks about us. நம்மளை பற்றி சொல்கிறது நம்மளோட ட்ரெஸ் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ட்ரெஸ் கோட் ஃபாலோட் பை அன் இண்டிவிஜுவல் சிக்னிஃபைஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த மாதிரியான PYQs என் கூட ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா unifiedstudy.com பேஜுக்கு போய்க்கோங்க. இங்கே கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் நெட் செட் பேப்பர் 1 கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். தட் இஸ் ஃபார் 999. இந்த 999 என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு மண்டேலேருந்து நம்ம அங்கே குவிக் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ குவிக் ரிவிஷன் ஃபார் ஆல் த யூனிட்ஸ் we are going to start. அதன் கூட நம்மளுடைய PYQ செஷன்ஸும் இருக்கும். அது கூட நமக்கு டெஸ்ட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் நான் இல்லாதப்ப. ஸோ டெய்லி இந்த கிளாஸஸ் நடக்கக்கூடிய டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8 PM to 9:30 PM நைட்டில். ஸோ மண்டே டு சாட்டர்டே நடக்கும். அண்ட் ஒன் திங், இந்த எல்லா கிளாஸஸுமே வந்து இங்கிலீஷில் இருக்கும். கண்டிப்பாக என்னோடய லாங்குவேஜ் உங்களுக்கு ஈஸியாக அடாப்டபுளாக தான் இருக்கும். பிகாஸ் அங்கேயுமே நம்ம கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ 13th குவிக் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். PYQs இருக்குது, டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 999ல் ஈவினிங் 8 to 9:30 PM வரைக்கும் நடக்கும். மண்டே டு சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கும். ஸோ இன்னும் நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு 1 month தான் இருக்குது. யாரெல்லாம் பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் இருக்காங்களோ அவங்களுக்கு இன்னொரு பெரிய ஆஃபர் இருக்குது. என்னென்னா 2 கோர்ஸுமே 999ல் இருக்குது. அங்கேயுமே மேஜர் பேப்பர் 2ல் PYQs போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் அங்கே மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அலாங் வித் பேப்பர் 1 அட்டன் பண்ணிக்கலாம். பேப்பர் 1 மாக் டெஸ்ட் இதெல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ லேர்னர்ஸ் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ unifiedstudy.com வெப்சைட்குள்ளே போங்க. லிங்கை கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த டெக்னிக்கல் டேர்ம் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் த பாடி லாங்குவேஜ் ஃப்ரம் தி ஃபாலோயிங். பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறத என்ன டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆன்சர் இஸ் கினெஸ்டிக்ஸ். மேம் இப்போ இந்த மற்றெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ப்ராக்சிமிக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்னா இது இன்டர்பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்பர்சனல் ஸ்பேஸ். சே எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ரொம்ப க்ளோஸ் டியரஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் பேசும்போது அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இதுவே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு லைன் தள்ளி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் பேசுவோம். ஸோ நம்ம ஒருத்தருக்குள்ளே பேசும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் பேசுகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன அப்படின்றத அதை கம்யூனிகேட் பண்ணணும் இல்லைங்களா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராக்சிமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து க்ரானமிக்ஸ் அப்படின்னு சொன்ன அர்த்தம் அப்படின்னா திஸ் டாக்ஸ் அபவுட் த க்ரானாலஜி, டைம் இருக்கு இல்லையா? ஸோ டைம் வந்து சில விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணும். அதுதான் க்ரானமிக்ஸ் அப்படி சொல்லுவோம். கினெஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் பாடி லாங்குவேஜ் என்னெல்லாம் நம்ம பாடி கன்வே பண்ணணும்னு நினைக்குதோ அது எல்லாத்தையுமே கினெஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஹாப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச். இப்போ தான் நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம் இல்லைங்களா? டச். ஸோ டச் ரிலேட்டட் கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஹாப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ், வெரி குட். அடுத்தது வேர்பல் கம்யூனிகேட் பண்ணும்போது இப்போ சப்போஸ் பிரேக் டவுன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ பிரேக் டவுன் அண்ட் வேர்பல் கம்யூனிகேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் என்ட்ரோபி. மேம் பிரேக் டவுன்னா என்ன? இப்போ ஒரு பஸ் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகுது. பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? நான் எங்கே போகணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு என்னால் போய் சேர்ந்துருக்க முடியாது, நடுலே நின்றுடுவேன். ஓகே, சரி, ஓகே. அப்போ டோட்டல் என்னோட பிளான் இங்கேருந்து அங்கே போய் முடிக்கணும்னு நினச்சது முடியாமல் இருக்கும். அதே மாதிரி நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கும் போது நடுவில் ஒரு பிரேக் டவுன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை என்னால் என்னோட ரிசீவர்கிட்ட ஃபுல்லாக போய் கன்வே பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆப்வியஸாக அந்த பக்கம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா என்ன ஆச்சுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆகிருப்பாங்க. ஸோ நான் என்ன மெசேஜ் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அன்ப்ரெடிக்டட் மெசேஜ். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு மீன் பண்ணுவோம் அப்படின்னா என்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவோம். என்னது? என்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ், வெரி குட். The study of practical use of science and their impact on everyday life is called what? Practical use of science. Science and symbols இருக்கு இல்லைங்களா? டிராஃபிக் போர்ட் சிம்பிள்ஸ் ஆகட்டும். அந்த சிம்பிள்ஸ் பார்த்தாலே நமக்கு புரியும். ஓகே, இதுதான் அது சொல்ல வருது. இப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்டாப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம படிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமியாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். மற்றதெல்லாம் இருக்கே அதெல்லாம் என்ன? ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் தட் வி கால் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ் பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் வி கால் இட் அஸ் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்டாக்டிக்ஸ்
அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்டாக்டிக்ஸ் அப்படிங்கும்போது என்னோட லாங்குவேஜில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும், ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கணும், அந்த ஃப்ரேஸை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்க போகிறேன், அதை பற்றியெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் சின்டாக்டிக்ஸ். சிமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு எப்படி அர்த்தம் இருக்குது, ஸோ அதை எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க, ஸோ அந்த மீனிங்கை பற்றியெல்லாம் படிக்கிறதுக்கு பேர் சிமான்டிக்ஸ் அப்படின்னு பேர். அதே அடுத்து ஒரு லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்னால் இங்கே இப்படி கூப்பிடுறது, இப்படி கூப்பிட்டா நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே வா அப்படின்னு சொல்லி அர்த்தம், இப்படின்னு சொன்னால் அர்த்தம் அங்கே நில்லு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் பற்றி படிக்கும்போது வரக்கூடியது பேர் சிமியாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். In both mass communication and classroom communication, filtering of information and content is referred to as dash. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது மாஸ் கம்யூனிகேஷன், யூடியூப்பில் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லைனா யூடியூப்பில் நீங்கள் ஏதாவது வீடியோஸ் பார்க்குறீங்க. எல்லா வீடியோஸையும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அங்கே ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, காப்பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. எல்லா கண்டென்ட்டும் எல்லாராலையும் அப்லோட் பண்ணிடும், என்ன சொல்கிறது, நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா இது மட்டும்தான் அலோட் பண்ண முடியும். ஒரு வயலண்ட்டான ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, யாராவது ஒரு வயலண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்னோட வீடியோ என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணிவிடும் யூடியூப், அந்த பிளாக் பண்ணிவிடும் அந்த வீடியோவை. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல என்ன ஆகுது, ஃபில்டர் ஆகுது, அந்த கண்டென்ட் என்ன ஆகுது, ஃபில்டர் ஆகுது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் கீப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணலாம், எந்தெந்த இன்ஃபர்மேஷனாக உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் கேட் கீப்பிங் சொல்லுவோம். கிளாஸ் ரூம்லையும் இப்போ அதே மாதிரி தானே. கிளாஸ் ரூமில் என்னால் எல்லாத்தையும் நான் பேச முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு டீச்சராக நம்ம பேச முடியாது. என்னென்ன விஷயங்களை கிளாஸ் ரூமில் பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும், மற்ற விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும். Right? So that is what we call gatekeeping அப்படின்னு சொல்லுவோம். Next question. A general code of conduct circulated among the employees on an institution. So code of conduct circulated among the employees. எல்லாருக்கும் எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம சர்க்குலேட் பண்ணுறோம். யார் கொடுக்குறாங்க, எம்ப்ளாயீஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்குறாங்க. மேலேருந்து கீழே வருது, அதுக்கு பேர் என்ன அர்த்தம், மேலேருந்து கீழே வருது, டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு பேர். என்னோட சுப்பீரியர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் டவுன்வர்ட் கம்யூனிகேஷன். Right? Next question. Which of the following in which the managers interact with managers, physicians and groups of people in other departments in the organizations who are not at the same level in the hierarchy? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சேம் லெவல் ஹைரார்கி அவங்க கிடையாது. அப்போ அவங்க அந்த கம்யூனிகேஷனுக்கு என்னன்னு சொன்னோம், ஒரே லெவலில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம், we call them it as a diagonal communication. அந்த கம்யூனிகேஷனுக்கு பேர் என்ன, diagonal communication. புரியுதுங்களா? ஓகே, வெரி குட். ஸோ நான் அவங்க எல்லாத்தையுமே கேட்டிருந்தேன், சண்டே அன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் செஷன் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நாளைக்கான செஷன் இதுதான், மோஸ்ட் ஸ்கோரிங் டாபிக்ஸ் ஆஃப் பேப்பர் 1. இதுதான் நம்மளுடைய சர்ப்ரைஸ் செஷன் தான் நாளைக்கு இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் லைவ் வரேன் 10 o'clock. ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ், மோஸ்ட் ஸ்கோரிங் யூனிட்ஸ் எதெல்லாம் இருக்கோ இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் கவர் பண்ண முடியும். இந்த லாஸ்ட் இந்த 1 monthல நம்மளால் கவர் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் நாளைக்கு ஒரு PYQ செஷன்ஸாக பார்க்க போகிறோம். டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின். 10 மணிக்கு லெட்ஸ் கிராக் நெட் யூடியூப் சேனலில் நம்ம லைவாக ஜாயின் பண்ண போகிறோம். மோஸ்ட் ஸ்கோரிங் டாபிக்ஸ் ஆஃப் பேப்பர் 1. டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் டுமாரோ. ஓகே, ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயகனல் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ the key characteristics of mass communication. இங்கே 4 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். the key characteristics of mass communication சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். மாஸ் கம்யூனிகேஷன் என்னன்னு சொன்னேன், இப்போ நான் ஒரு ஆன்லைன் மீடியாவில், ஒரு மீடியாவில் நான் பெருசாக எல்லாத்தையுமே நான் கம்யூனிகேட் ஆக போகிறேன் அப்படின்னா அதை மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் முக்கியமான கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இப்போ கூட நம்ம பார்த்தோம். இதை கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஆன்சர்ஸாக எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மறந்துடாதீங்க, நம்மளுடைய லைவ் செஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரேபிட் ஃபயர் செஷன்ஸ் இருக்குது. டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின். இதுக்கான ஆன்சரையும் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட வியூஸ் அபவுட் த செஷன் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட சேனல்ஸ் பற்றி தெரியும். So thank you so much for your support. நாளைக்கு 10 o'clock லைவ்ல நம்ம மீட் பண்ண போகிறோம். Until then, tata, bye bye.